மீன் குழம்பு வைக்கும் போது கிச்சனில் 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கு. அயில மீன். இது பாதி குழம்பு வச்சு பாதி பொரிக்கிறதுக்கு தேவையான ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மசாலா போட்டு எல்லாம் கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்து குழம்பு வச்சு பொரிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க கழுவணும். இனிமேல் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீன் எல்லாத்தையும் நல்ல நெய் உள்ள மீன் கழுவி எடுக்கணும். சோறு அடுப்பில் இருக்குது. இதை கழுவி எடுத்து மசாலா போடவும் சோறு ரெடி ஆயிரும். வண்டியில் சமையல் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாப்பாடு சரி வராது. ஹோட்டலில் இப்போ மட்டும் தான் சாப்பிடணும். வண்டியில் சமையல் பண்ணி சாப்பிடணும். மீன் நல்லா கழுவியாச்சு. இது மீன் பொரிக்கிறதுக்கு, இது குழம்பு வைக்கிறதுக்கு, இது பொரிக்கிறதுக்கு இதில் மசாலா போட்டு மீனை விரசி வைப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது காஷ்மீர் கலர் பொடி 1 கரண்டி, மிக்ஸ் மசாலா 1 கரண்டி, மஞ்சள் பொடி லைட்டாக சேர்த்துருக்காங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. தண்ணி சேர்த்துருக்காங்க. இது கூட மீன் இந்த மாதிரி வர போட்டிருக்காங்க. இப்போ மசாலையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிருக்காங்க. எலுமிச்சம்பழம் இல்லை. எலுமிச்சம்பழம் இருந்தால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். வண்டியில் இருக்கிறத வச்சு தான் சமையல் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா உப்பு பார்த்துட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க. இப்போ மீன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மீன் மசாலா போட்டாச்சு, ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே குழம்பு வைக்கிறதுக்கான தேவையான பொருளை க்ளீன் பண்ணுவோம். பொடி வெங்காயம், பூண்டு, 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கணும். சோறு ரெடி ஆகிட்டு சோறை வடிக்க வேண்டியதுதான். கருவேப்பிலை இது நம்ம ஊர்லேருந்து வரக்கூடியது. 3 ரியால் ரேட்டுங்க ஒரு பாக்கெட். 3 ரியால். நல்ல காற்று இன்னைக்கு லோடு எடுக்க போகக்கூடிய வண்டி தான். இன்றைக்கி வேறு சமையல் பண்ணிவிட்டு மீனும் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இது பண்ணிச்சு. இன்றைக்கி நைட்டு போய் லோடு ஏற்றணும். இது ரியாத்துலேருந்து தம்மாம் போய்கிட்டு இருக்கு வண்டி. எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. வண்டியில் சமையல் பண்ணதுனால நிறைய பாத்திரம் வைக்க முடியாது. ஒரு சோறு பொங்கிறதுக்கு, இது பாத்திரம் எதுவும் கழுவுறதுக்கு, முட்டை கிட்ட வைக்கிறதுக்கு, சாயா பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு கரண்டி 2 கரண்டி இருக்குது. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. அது கூட இஞ்சி கொண்டு சேர்த்துருக்காங்க. வதங்கட்டும் கொஞ்சம். அதுக்குள்ளே தக்காளியை வெட்டிடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போமே தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துருக்காங்க. 2 கரண்டி குழம்பு மசாலா, 1.5 கரண்டி மிளகு பொடி, மஞ்சள் பொடி தேவையான அளவு சேர்த்துருக்காங்க.
குழம்பு மசாலா ஒரே பவுடர் கறி மசாலா இருந்துச்சு, அது எல்லாம் மல்லி பொடியெல்லாம் சேர்க்கலாம் நினச்சிக்கிடாதங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துருக்காங்க. புளி காலியாகிட்டு தக்காளி நல்லா புளி பூண்டும். பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருக்காங்க. உப்பு தேவையான அளவு கரெக்டாக இப்போ சேர்த்துருக்காங்க. மீன் பிறவாட்டு உடையும். இந்த எண்ணெயை கவர் கட்டி வைக்கணும். இது எதனால் கவர் கட்டி வைக்கணும், வண்டி ரன்னிங்கில் இருக்கச்சில மண் வந்து உள்ளே இதாகும். அதனால தான் கவர் கட்டி வைக்கிது. பாத்திரமெல்லாம் கவர் கட்டி வைக்கிறது அதுக்கு தான். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிரும். அடுத்தது மீன் பொரிக்க தான் செய்யணும். இப்போ சாப்பிட்றதுக்கு தக்கன பொரிச்சிட்டு பாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். வண்டியில் ஃப்ரிட்ஜ் உண்டும். குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் பொரிக்க வேண்டியதான். சட்டி காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ மீன் சேர்த்துருக்காங்க. நல்லா பொரியட்டும். மீன் நல்லா மொறுன்னு பொரிச்சுட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.